நம்ம நம்பிக்கையை மனுஷன் மேலே ஒரு நாளும் வச்சிடக்கூடாது. நம்ம நம்பிக்கை கர்த்தர் தான், ஆண்டவர் தான். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களில் வாசிக்கிறோம், நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். சங்கீதம் 118 வாசிக்கிறோம், மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நம் நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம். ஏனென்றால் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுவேன், யாரையும் எந்த மனிதனையும், ஏனென்றால் ஊழியக்காரனையும் கூட நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம். உங்கள் நம்பிக்கை எங்கே வைக்கிறீங்க? சில மனிதர்கள் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க, சில நேரங்களில் சில படிப்பு மேலே நம்பிக்கை வைப்பாங்க, சில வருமானங்கள் மேலே, உங்கள் சம்பளத்து மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. இதை கேட்கிற நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த மாதம் இவ்வளோ சம்பளம் வரும், இதில் மீதி எடுப்போம்னு நினைக்கிறேன். அநேக நேரங்களில் நம்மளால் எடுக்க முடியல. நம்ம நம்பிக்கை எங்கே வைக்கிறோம்? முழுக்க நம்ம கர்த்தரை நம்பும்போது ஒன்று நான் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கை அவருடைய நாமத்திற்கு மகிமையாக மாறும், அவருக்கு பிரியமாக மாறும். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்பு.